ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமுக்கான தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நான் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணியிருந்தேன். மாடல் கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு 70+ எடுக்கிறதுக்கு போதுமானது அப்படிங்கிறனால இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தனியாக அப்டேட் பண்ணல. நாளை மறுநாள் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியலுக்கு இம்பார்ட்டன்ட் வேணும் அப்படின்னோம்னா கீழே என்ன சப்ஜெக்ட்டுக்கு என்ன டைப்பில் இம்பார்ட்டன்ட் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கான 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38ஆம் நம்பர்லேருந்து 45ஆம் நம்பர் வரைக்கும் நெடுவினா என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். நெடுவினா 38ல் நீங்கள் செயல் நெடுவினா அட்டன் பண்ணுறதுக்கு காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. 1. இறைவன் புலவன் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வு. திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடியது. இந்த 2 கேள்வியும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 38ஆம் நம்பர் நெடுவினா உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து 43ஆம் நம்பர் நெடுவினா 8 மார்க் கொஸ்டினில் அட்டன் பண்ணுறதுக்கு நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதை பாவனார் வழி நின்று விளக்குக. 1. அடுத்து இயல் 4ல் இருக்கக்கூடிய தமிழின் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிற துறை கருத்துக்கள், மொழிபெயர்ப்பு கலை என்ற தலைப்பில் வார இதழ் ஒன்றுக்கு நடுப்பக்க கட்டுரை. இது 43ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு. 44ஆம் நம்பர் துணைப்பாட விரிவானம் நெடுவினா அட்டன் பண்ணுறதுக்கு புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைய அடுக்கு தொடர்களும். 2. பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விளக்குக. இது 2 படித்தாலே போதுமானது. அப்படி இல்லை அப்படின்னம்னா புயலிலே ஒரு தோணியும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயனும் கற்கை நன்றே, இந்த 2 படிங்க. 1, 2 முதல் 2 படிங்க, இல்லை 1, 3 படிங்க. இதில் என்ன கான்செப்ட்னா புயலிலே ஒரு தோணி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரைட்டுங்களா? மற்றபடி நீங்கள் 2 படிச்சிருக்கணும், ஏதாவது 2 படிச்சிருக்கணும். குவார்டர்லி எக்ஸாம்ங்கிறது குவார்டர்லியோடு முடிஞ்சிறது கிடையாது. அடுத்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னம்னா நான் சொன்ன டைப்பில் 2 படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 45ஆம் நம்பர் நெடுவினா அட்டன் பண்ணுறதுக்கு இது 2 தான் நம்மளுடைய புக்கில் இருக்குது. இது 2 தான் கேட்கணும், வேறு வழி இல்லை. சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை. குறிப்புகள்: நூலின் தலைப்பு, நூலின் மையப்பொருள், மொழி நடை வெளிப்படுத்தும் கருத்து, நூலின் நயம், நூலின் கட்டமைப்பு, சிறப்புக்கூறு, நூலாசிரியர் ஆகியவற்றை வைத்து நூலுக்கான மதிப்புரை எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 39 5 மார்க் கொஸ்டினில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு மாநில அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழா சென்று வந்த நண்பனை பாராட்டி பார்த்து மடல். அப்படி இல்லைனா மரம் இயற்கையின் வரம் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனை வாழ்த்தி வாழ்த்து மடல். 2 வாழ்த்து மடலில் 1 கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இருந்தாலும் 3வதாக உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் பாதுகாப்பற்றதாகவும், அதுவும் 1 படிச்சுக்கோங்க. 42ஆம் நம்பர் மொழித்திறன் பயிற்சியில் நீங்கள் மொழிபெயர்ப்பு எழுதுறதுக்கு இயல் 1ல் இருக்கக்கூடிய இஃப் யூ டாக் டு எ மேன் இன் லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட், அந்த ஃபஸ்ட்டு 2 இருக்கும் இல்லையா, ஒன்று நெல்சன் மண்டேலாவோட இது கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா மேரி ப்ரௌனோடது கொடுத்துருப்பாங்க. இந்த 2ல் 1 கண்டிப்பாக கேட்பாங்களா அப்படின்னம்னா 3 யூனிட்டில் இருக்கக்கூடியதுமே நீங்கள் படிச்சிருக்கணும் 42ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் மொழித்திறன் பயிற்சியில் 5 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தெந்த பார்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த PDF டவுன்லோட் பண்ணும்போது இதோட சேர்த்தே கொடுத்துருவேன். அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின், 2 மார்க் 3 மார்க் பரீட்சையிலே வெறும் 10 மார்க். புரியுங்களா? நான் கொடுத்த இந்த எல்லாத்தையுமே இந்த வெறும் 2 பக்க PDF படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது மட்டும் போதுமானது. 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் முதல் 2 யூனிட் மட்டும் படிங்க. அடுத்த 2 யூனிட் சுத்தமாகவே நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது குருவினாவும் சிறுவினாவும் சொல்கிறேன். 2 யூனிட் படிச்சிருந்தாலே எழுத வேண்டிய 2 2 மார்க்கு ஒவ்வொரு 3 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த PDF டைரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.